வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம மலேசியா 10 குகை முருகர் கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோவில் பழனிக்கு அடுத்தபடியா தைப்பூசத்துக்கு மிக மிக விமர்சையானதுங்க. பல நாட்டு மக்களும் பலதரப்பு மக்களும் ஜாதி மதம் இந்த மாதிரி எந்த விதமான பேதமும் இன்றி முருகரை நம்பி பால் குடம் எடுக்கிறதும் காவடி எடுக்கிறதும் அழகு குத்திக்கிறதும் நம்ம வருஷா வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோவில் தம்புசுவாமி பிள்ளை மற்றும் கண்ணப்ப தேவரால கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் கட்டுறதுக்கான காரணமே தம்புசுவாமி பிள்ளையோட அப்பா கனவுல மாரியம்மன் தோன்றி என்னோட இளைய மகனுக்கு இங்க ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொன்னதுனால அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட முயற்சினால இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குங்க. இப்ப நான் எங்க வீட்டுக்கு வந்த இந்த மலேசியா 10 குகை முருகர் பத்தி தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை இன்னும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வேற ஒரு சிறப்பும் கூட இருக்குங்க. நான் கடந்த 2 வருஷமா இந்த கோவிலுக்கு போகணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டேன். மனசளவுல ரொம்பவே ஏங்கினேங்க. இந்த கோவிலுக்கு போகணும், படியேறி முருகரை பார்க்கணும், இந்த உயரமான முருகர் முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப கனவு கண்டேன். ஆனா என்னால சில பல காரணங்களால போகவே முடியலைங்க. அந்த சமயத்துல தான் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டு, என்னோட வெல்விஷர், எனக்கு ரொம்ப முக்கியமான நண்பர் ஒருவர் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு போனாங்க. அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது எனக்கு இந்த முருகரை வாங்கிட்டு வந்தாங்க. அவர் வாங்கிட்டு வந்தது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த முருகர் என் கையில எப்ப கிடைச்சார் தெரியுமா? ஜனவரி 1ஆம் தேதி 2026 வருஷம், அதாவது நியூ இயர் அன்னைக்கு என்னோட வீட்டுக்கு இந்த முருகர் வந்தாருங்க. அது மட்டும் இல்லை, கரெக்டா 1ஆம் தேதி பிப்ரவரி 2026 நான் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் சேனல் ஓபன் பண்ணிட்டேன் முருகரை பத்தி பேசுறதுக்காக தான். முருகரை பொறுத்த மட்டும் நாம அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோமோ அதை விட 1000 மடங்கு அன்பை பொழிஞ்சிருவாருங்க. அதுதான் என் விஷயத்துலயும் நடந்துச்சு. அப்புறம் வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னொரு சிறப்பான நாள் அப்படின்னு. இன்னைக்கு என்னோட பிறந்த நாளும் கூடங்க. இந்த நாள்ல எங்க வீட்டுக்கு இந்த முருகர் வந்ததை உங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.